இப்பொழுதெல்லாம் சிறு வயதிலேயே ஆண்கள் பெண்கள் இந்த கொடிய நோயான மாரடைப்புக்கு இரையாயிடுறாங்க. இதற்கு என்ன முக்கியமான காரணம்? இதை பாருங்களேன். இந்த மகிழ்ச்சியற்று ஒருத்தவன் இந்த நேர்மறை எண்ணமான மகிழ்ச்சியை விட்டு எதிர்மறை எண்ணமான போட்டி, பொறாமை, ஆத்திரம், கோபம், வேகம் அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, மகிழ்ச்சியில் இருக்கும்பொழுது என்டார்ஃபின் கூடுதுன்னு சொன்னேன். நீ இந்த எதிர்மறை எண்ணம் வரும்பொழுது உங்கள் உடம்பில் சுரக்கின்ற ஹார்மோன் அட்ரினலின் அண்ட் கார்டிசால். இந்த அட்ரினலின் கார்டிசால் இந்த எதிர்மறை எண்ணம் சுரந்த உடனே என்ன தெரியுமா ஆகும்? அவனுக்கு கொழுப்பான உணவை மட்டும்தான் அவனுக்கு சாப்பிட பிடிக்கும். கொழுப்பான உணவை சாப்பிடுவது மட்டும் அதிக அளவில் சாப்பிட்ருவான். அந்த ஹார்மோன் அவனை ஸ்டிமுலேட் பண்ணிடும். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது, கொழுப்பான உணவுலாம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும் தெரியுமா? உடல் பருமனாகிவிடும். உடல் பருமனான உடனே அந்த நிலையில் அவன் சோம்பேறியான வாழ்க்கை தான் அவனுக்கு பிடிக்கும். சோம்பேறியான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட உடனே என்ன ஆகிடும் தெரியுமா? அவன் புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற மாய உணர்வில் அதற்கு அடிமையாயிடுறான். ஸோ பாருங்கள், இந்த சைக்கிள் எப்படி போகுதுன்ட்டு. எதிர்மறை எண்ணம், கொழுப்பான உணவு, உடல் எடை கூடுவது, சோம்பேறி ஆகுவது, அந்த பழக்கம் வரத்துக்கு தள்ளப்படுவதற்கு புகைப்பிடிப்பது, மது அருந்துவது. இந்த சைக்கிள் போகும்பொழுது அனைவரும் நேரம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது போகின்ற தொடர்ச்சி தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுது, இரத்தத்தில் சுகர் கூடுது, டயபெட்டிஸ் வருது, இரத்த அழுத்தம் வருது. இதை மூன்றும் இந்த தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணம் வாழ்க்கை முறையினால் இவைகள் வியாதிகள் அல்ல, அவனே ஒன்றின் பின் ஒன்றாக சேர்த்து கொள்கிறான். சப்போஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, ஜெனட்டிக்காக வருமா சொக்கலிங்கம்? இது முக்கியமான கருத்து. இது ஜெனட்டிக்காக வருது ரொம்ப 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 ரேர், லெஸ் தென் 1%. அதான் ஒவ்வொருத்தரும் நான் வேண்டுகோள் விடுவது, உன் வாழ்க்கையை நீ நினைத்து வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களை வைத்து காப்பிடித்து வாழக்கூடாது. வாழ்க்கை அனைவருக்குமே ஒரு இனிய பயணம். பந்தயம் என்று நினைத்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அட்ரினல் ஹார்மோன் வந்துடும். போட்டி வரும், பொறாமை வரும், எதுவுமே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். நம்ம நிறைய ஒன்றே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லா நேயர்களுக்கும். நாம் படித்திருக்கின்ற அறிவு என்பது வைத்திருக்க டிகிரி உன்னை காப்பாற்றாது. அறிவு என்பது உண்மையில் தன்னை அறிவது தான் அறிவு. தன்னை எவன் ஒருவன் அறிந்த நிலையில் இருக்கின்றானோ அவன் அமைதியாகிடும், மகிழ்ச்சி ஆகிடுவான், இந்த நிலைக்கே போக மாட்டான். ஸோ எவ்வளவு சீக்கிரம் இந்த நிலையில் சுற்றி வரும்பொழுது தான் இது பாருங்கள். இது மட்டும் இல்லை, அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதால் தான் அவனுக்கு ஆஸ்மா வருது, எல்லா ஸ்கின் டிசீஸ் வருது, ஆட்டோமின் டிசீஸ் வருது, இம்யூனிட்டி குறையுது. சப்போஸ் ஒரு நிறைய இடத்தை கேட்குறேன், சொர்க்கம் நரகம் உண்மையா இல்லையா? அது ரொம்ப கான்ட்ரவர்சி. உண்மையில் கிடையாது. சொக்கலிங்கம் பேசுவதை நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள் என்டார்ஃபின் சுரந்திருக்கிறது. ஸோ சொர்க்கமோ நரகமோ அந்த நிலையில் மனிதன் எப்பொழுதே அந்த ரெஸ்பாண்ட் பண்ணி வாழ்வது தான் அந்த நொடியில் தவிர இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ கிடையாது. ஸோ அனைவருமே சொர்க்கத்தில் வாழ கற்றுக்கொள். எப்படி சொக்கலிங்கம் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலை உங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னு நினைக்காமல், எதிர்பார்ப்பு என்று ஒன்று இல்லாமல், எதிர்பார்ப்புனா ஏமாற்றம் வந்துடும். ஏமாற்றம் கோபம், பொறாமை எல்லாமே வந்துடும். அதெல்லாம் இல்லாதபடி நீயாக வாழ்ந்து கொண்டு நீ இருக்கின்ற இடத்தில் எப்போ சொர்க்கம்னு சொல்லுவோம்? ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பினிங்ஸ். அதான் அடிக்கடி ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். முதல் வணக்கம் என்ற அருமையான டாப்பிக்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வணக்கம் சொல்கிறோம்ல, வணக்கம் சொல்வதற்கு காரணம் இதை பாருங்கள். இந்த வலது கை என்பது சொக்கலிங்கம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இடது கை என்பது என்னுடைய குடும்பம், என் உறவினர்கள் சேர்ந்த சுற்றங்கள், என்னுடைய இந்தியர்கள், உலக மக்கள் அனைவரும் ஒன்றாக வைத்துக்கொண்டு அந்த சொக்கலிங்கம் என்ற வலது கையில் இடது கை என்ற உலக மக்கள் அனைவரையும் நாம் இடைவெளியை குறைத்து ஒன்றாக சேர்த்து அவர்களுடன் இணைந்து வாழும் பொழுது வேற்றுமை இல்லை என்று புரிய வேண்டும். ஸோ உண்மையில் அறிவது என்பது என்ன தெரியுமா? தன்னில் அனைத்தையும் அனைத்திலும் தன்னையும் இருப்பது என்று உணர்ந்து விட்டால்
அனைவரும் ஒன்னஸாக வாழ கற்றுக்கொண்டால் மன மகிழ்ச்சியை தவிர எதுவும் இல்லை.